நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையை தியானிக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நீங்கள் என்ன வார்த்தையோடு இசப்ப அந்த ஜனங்களோட பேச சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தையின் மூலமாக இவங்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, உங்கள் வார்த்தையை மட்டும் இசப்பா உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய நீங்கள் கிருபை கொடுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், வழிநடத்தும் தேவனாக இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம பாதை தெரியாத இடங்களில் நம்ம இந்த சூழ்நிலையில் நான் எப்படி கடந்து செல்றதுன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் வழியாக இருக்கிறார். நம்மளுக்கு எந்த இடத்துல எது உண்மை எது தவறு எதை செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இடத்துல சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மளுக்கு உண்மையாக உள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்மளுக்கு ஒரு வியாதியோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இதில் வழி நடத்தும் தேவனை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். யாருக்கெல்லாம் அவருடைய வழியை தெரிவிக்கிறார், அவரோட வழி எப்படிப்பட்ட வழி, அந்த வழியில் நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு வழியில் போகிறோன்னா அந்த வழியில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த இதில் பிரயாணப்படுவோம். அதனால் முதலாவதாக நம்ம அந்த வழி எப்படிப்பட்ட வழி, ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்க்குறோம் ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழியா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் அதன் 30ஆம் வசனத்து முன்பகுதியில் நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இதில் நம்ம பார்க்குறோம் அவருடைய வழி எப்படிப்பட்ட வழியாக, உத்தமமான வழியாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் நம்ம உண்மையை எங்கேயுமே பார்க்க முடிகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வழியை நம்ம இருந்துகிட்ருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உத்தமமான வழியில் நான் நடத்துவேன், உத்தமமான வழியை உனக்கு நான் போதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துலேயே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். நம்ம நீதி உள்ள வழி எதுன்னு தெரியல, நம்மளுக்கு எந்த வழியில் நடக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த புதிய வருஷத்தில் நான் எந்த பாதையில் போகணும், நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியாமல் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வழி உத்தமமானது, அந்த வழியில் நீங்கள் நடவுங்கள்னு சொல்லி ஆண்டவர் முதலாவதாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வழி உத்தமமானது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முதலாவது பார்த்தோம் ஆண்டவருடைய வழி உத்தமமானது என்று பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்கிறோம் அவருடைய பாதை, அவருடைய வழி நீதியின் பாதையாக இருக்கிறது. நம்மளுக்கு நீதி தேவைப்படுற இடங்களில் நம்மளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதை நீதியின் பாதை, அந்த பாதையில் தான் நான் உங்களை நடத்துவேன், என்றைக்குமே நான் உங்களுக்கு அநீதி செய்ய மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவங்கள் அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்கலாம், ஒன்று கூட நிறைவேறலையா, ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஆண்டவர் எனக்கு நீதி செய்யலை, ஆண்டவர் சொன்னார்
சொன்னார் ஆனால் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதை நீதியின் பாதை, அந்த நீதியின் பாதையில் தான் நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவது பார்த்தோம் ஆண்டவருடைய வழி உத்தமமானது, ரெண்டாவது பார்த்தோம் அவருடைய பாதை நீதியின் பாதையாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, யாருக்கு இந்த உத்தமமான வழியையும் யாருக்கு இந்த நீதியின் பாதையையும் தேவன் நம்மளுக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 2 காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தோன்னா சங்கீதம் 25ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யாருக்கு அவருடைய வழியை தெரிவிப்பாரோ அவருக்கு பயந்தவர்களுக்கு. அவருக்கு பயந்தவர்கள் எப்படி நடப்பாங்க? அவருடைய வேதத்தை தியானித்து அவருக்கு பிரியமில்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து விலகி இந்த உலகத்தோடு கலந்து வாழுகிற ஒத்த வேஷம் தரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பயந்தவர்கள். அவருடைய வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு என்ன செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறார், இந்த நாளில் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்லி அதை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர் தான் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வழியை நம்மளுக்கு ஆண்டவர் தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒரு சில நேரங்களில் வழி தெரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அவருக்கு பயந்து அவருடைய வேதத்தின்படி நடந்து சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறது போல ஆண்டவருடைய வேதத்தின் மேலே தியானமாக இருக்கிற மனுஷனாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வழியை நம்மளுக்கு போதித்து அதன்படி ஆண்டவர் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய வழியை அவருக்கு பயந்தவர்களுக்கு போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அதே அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய வழியை தெரிவிப்பாரா? அவரை பற்றி அறியாதவர்களுக்கு தெரிவிக்க மாட்டாரா? இல்லைனா பாவியாக இருக்கிற எனக்கு தெரிவிக்க மாட்டாரா? நான் எப்படி அவர் அண்டையில் நான் வர்றது? இந்த புதிய வருஷத்துலையாச்சும் நான் ஆண்டவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கும் என்னுடைய வழியை நான் தெரிவிக்கிறேன், உங்களையும் என்னுடைய பாதையில் அந்த உத்தமமான வழியில் நடத்துகிறேன், அந்த நீதியின் பாதையில் உங்களை நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட அப்போ நீங்கள் வேதத்தில் போடப்பட்டு இருக்கிறது இந்த சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். இந்த வார்த்தையை நீங்கள் ஜெபமாய் சொல்லி அப்பா உங்களுடைய வழியை எனக்கு தெரிவிங்க. வேத வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லி வசனத்தில் இருக்கே. அதே போல் நானும் உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா, எனக்கு உங்கள் வழியை தெரிவிங்க. இந்த பாவத்திலேருந்து நான் மீண்டு வருவதற்கு, இந்த பலவீனத்திலேருந்து நான் மீண்டு வருவதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு என்ன செய்யணும், இதற்கான வழியை எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்தோ அந்த அடிமைத்தனத்திலிருந்தோ நீங்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவர் அந்த வழியை தெரிவிக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் நல்லவரும் உத்தமரும் இருக்கிறார். அதனால தான் அவருடைய பாதையும் உத்தமமானதாய் காணப்படுகிறது. அதனால நீங்கள் எதுவும் யோசிக்காம ஆண்டவரே உங்கள் வழி எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பாதையை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக நம்ம தியானித்தோம் ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி என்று பார்த்தோம். அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வழி நீதியின் பாதையாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம தியானித்தோம் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வழியை தெரிவிக்கிறார்னு சொல்லி ஒரு 2 காரியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிறார், அதே போல் பாவிகளுக்கும் அவருடைய வழியை தெரிவிக்கிறார். எல்லாருக்குமே ஆண்டவருடைய வழியை தெரிவிக்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். அடுத்ததாக இந்த வழியில் நம்ம எப்படி நடக்கணும் பார்த்தோம். ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டது, யாருக்கெல்லாம் அவருடைய வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்லிலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வழியை ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கும் பொழுது அதில் நம்ம எப்படி நடக்கணும், எவ்வாறு நம்ம நடந்து கொள்ள வேண்டும், அதோட முடிவு எப்படியாக இருக்குன்னு சொல்லி ஒரு 4 காரியங்களே நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆனால் வழினா என்ன, பாத், அந்த பாத்தில் அந்த
ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு அர்த்தத்தை வைத்து நம்மளோட அந்த ரூத்தோட சரித்திரத்திலிருந்து குறிப்பாக நம்ம வந்து 4 காரியங்களே பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி, நம்ம அதெல்லாம் சிந்தித்தோம். எப்படி நம்ம அதில் நடக்கணும், எப்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக P ஃபார் பேஷன். பேஷன்னா என்ன? ஒரு இது மேலே ஆசையாக இருக்கிறது, அதை செய்ய நம்ம வந்து ஆசைப்படுறது. நம்ம ஒரு வழியில் நடக்கணும்னு சொன்னால் அதன் மேலே ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் அந்த வழியில் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம போக முடியும். இங்கே கூட நம்ம ரூத் சரித்திரத்தில் கூட நம்ம பார்க்குறோம். ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்க ஆண்டவரை பற்றி அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து ஒரு யூத மார்க்கத்தில் இருக்கவங்க ஒருத்தங்களை திருமணம் பண்ணி அவங்க கடைசியில் அந்த மோவாபிய தேசத்தில் இருக்கும் பொழுது இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் அவங்களோட மாமி சொல்கிறாங்க, ரூத் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தில், அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் திரும்பி போங்க, உங்கள் தேசத்திற்கு நீங்கள் திரும்பி போயிருங்க, நீங்கள் அங்கே யாரையாவது விவாகம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரூத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14ஆம் வசனத்தில், அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இங்கே பார்க்குறோம் அவங்க வந்து ரூத் என்ன செய்கிறாங்க, அந்த வழியின் மேலே நகோமி போகிற அந்த பாதையின் மேலேயும் அவரோட தேவன் மேலே ஆண்டவர் மேலே அவங்க வந்து யெகோவா தேவன் மேலே அவங்க வந்து பற்றுதலாக இருக்கிறாங்க. அதனால தான் நகோமியை இங்கே வந்து பற்றி கொள்ளுகிறாங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் அவங்க அந்த தேவன் அவங்க வந்து கண்டு கொண்டாங்க. யெகோவா தேவன் அவங்க வந்து நகோமி மூலமாக தான் அவங்க வந்து கண்டு கொள்கிறாங்க. அந்த குடும்பத்தின் மூலமாக கண்டு கொள்கிறதுனால அவங்கள விடாமல் பற்றி கொள்கிறாங்க. பற்றி கொண்டு அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. 16ஆம் அதிகாரம் பின்பகுதியில் நம்ம பார்க்கிறோம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவங்க எவ்வளவு பற்றுதலாக இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியும். உங்கள் தேவன் என்னோட தேவன். அவங்க வந்து புறஜாதியாக இருந்தாலும் ஆண்டவரை பற்றி அவங்க ஆண்டவர் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில் இருந்து வந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த வழியின் மேலே அவங்க வந்து பற்றுதலாக இருந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அதே போல் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவருடைய வழியில் அந்த நீதியின் பாதையில் அந்த உத்தமமான பாதையில் நீங்கள் வந்து பற்றுதலாக இருக்கும் பொழுது ஆண்டவரை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சகோதரி கூட அப்படிதான், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க திருமணமான காலத்தில் அவங்க வந்து நல்ல வசதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்தது, பொருள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்களோட கணவரோட போதை பொருள் பழக்கத்தினால அவங்க எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க, கடனுக்குள்ளே மாட்டிக்கொண்டாங்க. அவங்களோட கணவனே இழக்க நேர்ந்தாங்க. இங்கே ரூத்தை போல தான் அவங்களும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. ஆண்டவருடைய பாதையில் அவங்க வந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க இழந்ததை ஒவ்வொன்றாய் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து திரும்ப அவங்கள கட்டுவித்து கொண்டிருக்கிறார். இதே போல் நீங்களும் ஆண்டவருடைய வழியின் மேலே பற்றுதலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக P ஃபார் பேஷன் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக A ஃபார் அக்செப்டன்ஸ், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுறது. ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்ம வந்து காணப்பட வேண்டும். நம்ம வந்து நிறைய சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவர் நடத்துகிற பாதை வந்து இடுக்கமான பாதையாக இருந்தாலும் அதில் அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இங்கே கூட பார்க்குற ரூத் கூட ஆண்டவரை வந்து நம்பி தான் வந்தாங்க. ஆனாலும் அவங்களோட சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது. ரூத் 2ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தில் கூட பார்க்குறோம், அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்தி விடுங்கள்,
அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருக்கிறாங்க. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்ததுனால அவங்க சுற்றி இருக்கிற அந்த யூத ஜனங்கள் அவங்கள ஏனம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அவங்க நினச்சிருக்கலாம் அவங்க ஆண்டவருக்காக தானே வந்தேன், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பாதையை அனுமதித்தார்னு நினைக்காம அவங்க அதே காரியங்களை அவங்க மறுபடியும் அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த சூழ்நிலை, ஆண்டவர் எனக்கு அனுமதித்த பாதை இந்த பாதை, இதன் வழியாக தான் நான் கடந்து போவேன்னு சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்களும் எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், அது கடினமான பாதையாக இருந்தாலும், அக்கினியில் நடக்கிறது போல் இருந்தாலும், தண்ணீரில் நடக்கிறது போல் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்போ நான் உங்கள் வழியில் நான் கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு சொல்லி நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம் நம்ம அந்த வழியின் மேலே நம்ம பற்றுதலாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அந்த சூழ்நிலைகளில் வரக்கூடிய அத்தனை காரியங்களாக இருந்தாலும் இதுதான் என்னுடைய வழி, தேவன் எனக்கு நியமித்த வழி இதுதான், இதில் நான் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக டி ஃபார் ட்ரபிள்ஸ். நிறைய உபத்திரவங்கள் உண்டு தான். நம்ம கூட வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம், ஜீவனுக்கு போகும் வாசல் வழி இடுக்கமும் ஒடுக்கமானதாக தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த வாசலில் நம்ம போகும் பொழுது நம்ம நிறைய உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும். அநேகர் நம்மளை நம்ம கஷ்டத்தின் வழியாக நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க ஏதோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக தான் போயிட்டுருக்காங்க, அவங்க உலகத்தோடு தான் இருந்துகிட்ருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, ஆனால் நான் தானே அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இந்த வழியில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை நம்ம அந்த வழியின் மேலே பற்றுதலாக இருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இங்கே கூட ரூத்தை கூட நம்ம பார்க்குறோம், அவங்க கதிர் பொறுக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க தேசத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அவங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரூத் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தில், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. இதில் பார்க்குறோம், அவங்க ஒரு வயல்வெளியில் பொறுக்கி அதை உண்கிறவங்களா அதிலிருந்து வருகிறத தான் அவங்க உண்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகர்த்திட்டு இருக்கிற சூழ்நிலையை இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்க எதனால இந்த சூழ்நிலையிலலாம் அவங்க கடந்து போகிறாங்க, அவங்க அந்த வழியின் மேலே பற்றுதலாக இருந்தாங்க, அதனால தான் எல்லா சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டாங்க. இங்கேயும் இந்த உபத்திரவங்களையும் அவங்க சகிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே அவங்க ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருக்கிறதுனால அவங்கள நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே அடுத்ததாக பார்க்குறோம், அவங்க சாப்பிட்ற வேலையில் அவங்க வேலைக்காரர்களோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட உபத்திரவங்களும் நீங்களும் கடந்து செல்கிறீங்களா? நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இந்த பாதையில் நான் வர்றதுக்கு முன்பாக நான் எவ்வளவோ சந்தோஷத்தோடு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஆண்டவருக்காக இவ்வளோ பாடுகளை நான் சகிக்க வேண்டியிருக்கு. மற்றவங்க என்னை ஈனம் பண்ணுறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, நான் தனிமையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இங்கே பார்க்குறோம், போவாஸ் கூட ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்கள் இந்த சூழ்நிலைகள்லாம் போயிட்டுருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னோட செட்டையின் கீழே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிற, உனக்கு என்னால் நிறைவான பலனை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த இடுக்கமான வழியில் நான் போகிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எனக்கு நிறைவான பலனை கொடுப்பார்ன்ற சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த பிரயாணத்தில் நீங்கள் போகும் பொழுது ஒரு மகிமையான ஒரு ஆண்டவர் எதிர்காலத்தை ஒரு மகிமையான ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், அந்த வழியின் மேலே பற்றுதலாக இருக்கிறதை நம்ம இந்த வழியின் மேலே பற்றுதலாக இருக்கணும். ரெண்டாவதாக பார்த்தோம், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு அனுமதித்த பாதை இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக பார்த்தோம், உபத்திரவங்கள் இருக்கும், ஆனாலும் அதில் ஆண்டவர் எனக்கு நிறைவான பலனை கொடுப்பார், ஆண்டவர் நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படணும். கடைசியாக பார்த்தோன்னா ஹச் ஃபார் ஹாப்பினஸ். நம்மளுக்கு ஆண்டவர்
இந்த உபத்திரவங்கள்லாம் வழியாக கடைசி வரைக்கும் அப்படியே அந்த உபத்திரத்தின் வழியாகவே ஆண்டவர் நம்மளை வந்து நடத்தி அப்படியே நம்மளோட வாழ்க்கை முடிந்து போகிறதா இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஒரு மகிமையான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நம்மளை காண ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிருபை செய்வாங்க. எப்பொழுதுமே ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டுன்ற வார்த்தையின்படி நீங்களும் சந்தோஷத்தை பட்டு களி கூறுகிற நாட்களே ஆண்டவர் உங்களுக்கு காண கிருபை கொடுப்பார். இங்கே கூட ரூத் பார்க்குறோம், அவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க. இங்கே கஷ்டப்பட்டு அவங்க வந்து வயல் நிலத்தில் தான் அவங்க வந்து வேலை பார்த்து அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் போவாஸ்ங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அங்கே அனுப்பி அவங்க வந்து ரூத்தையும் அவங்களோட எல்லா காரியங்களையும் மீட்டு கொள்கிறத நம்ம பார்க்குறோம். ரூத் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அதில் பார்க்குறோம், அவளோட வாழ்க்கை தனிமையாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருந்து அவருடைய வழியில் பற்றுதலாக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா துன்பங்களையும் அவங்க சகிச்சு வந்ததுனால ஆண்டவர் இங்கே போவாசை அனுப்பி அவங்களோட இருதயத்தில் ஆண்டவர் அவங்கள எல்லாரும் வெறுத்தாலும் அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள வைத்து அவங்கள வந்து மீட்டு கொள்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் தான் நீங்களும் எந்த உபத்திரவத்தின் குகையில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வந்து பொன்னாக விளங்க செய்வார். உங்களுக்கு மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே போவாஸ் ரூத்தை வந்து விவாகம் பண்ணுறாங்க. விவாகம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை பிறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிடுகிறாங்க. அந்த சந்ததியில் தாவீது ராஜா பிறக்கிறார். தாவீது ராஜாவோட சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதே நம்ம பார்க்குறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிறப்பின் பட்டியலில் ஒரு மோவாபிய ஸ்திரீயோட பேர் அங்கே வந்து இடம்பெறுறதை பார்க்குறோம். நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க அந்த வழியில் அவங்க அந்த காரியங்கள்லாம் கடந்து வந்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு வந்து அந்த விசுவாச பட்டியல் இந்த ஆண்டவருடைய பிறப்பின் பட்டியலில் அவங்களுடைய பேர் வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். இதில் பார்க்கிறோம், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இங்கே ரூத்தோடைய பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கு அவங்க எப்படிப்பட்ட அவங்களோட அந்த காரியங்கள்லாம் அவங்க வந்து சகித்து வந்ததுனால இந்த பட்டியலில் அவங்களோட பெயர் இடம்பெற்று இந்த உலகத்திற்கே இந்த வழியான இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவங்க வந்து காரணமாக இருந்தாங்க. அதே போல் நீங்களும் அந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் சோர்ந்து போகாமல் அவருடைய வழியில் பற்றுதலாக இருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு துன்பங்களை சகித்து நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி என்று சொல்லி 2 காரியங்களே பார்த்தோம். அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வழி நீதியின் பாதையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் யாருக்கெல்லாம் அவருடைய வழியை தெரிவிப்பார் என்று சொல்லி 2 காரியங்களே பார்த்தோம். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய வழியை தெரிவிப்பார். அடுத்ததாக பாவிகளுக்கு அவருடைய வழியை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக நம்ம ஒரு 4 காரியங்களை பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்மளை அந்த வழியில் நம்ம கடந்து செல்லும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், எப்படி நம்ம வந்து இருக்கணும், அந்த வழியில் நடக்கணும்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம் பற்றுதலாக இருக்கணும், அந்த வழியின் மேலே நம்ம பற்றுதலாக இருக்கணும்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்த்தோம். அடுத்ததாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக உபத்திரவங்கள் இருந்தாலும் அது சகிக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக பார்த்தோம் எல்லாவற்றின் முடிவாக ஆண்டவர் வந்து மகிழ்ச்சியை நம்மளுக்கு தர ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பாதையில் ஆண்டவர் வந்து
நடத்துறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அப்பா, இந்த ஆண்டில் உங்களுடைய வழியில் நாங்கள் நடக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அந்த வழியில் எங்களுக்கு துன்பங்கள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், தனிமை இருந்தாலும், உங்களுடைய வழியில் நாங்கள் நடப்போம்ப்பா. அது நீதியின் பாதைப்பா, அது உத்தமமான வழின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வழியில் நாங்கள் நடக்கிறதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. அப்போ அந்த வழியில் எங்களை நடத்துங்க. நாங்கள் உங்களோட செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. அது விசுவாசித்து அதை முன்னிறுத்தி மகிமையான ஒரு எங்களுக்கு நித்திய வாழ்வை நீங்கள் வைத்திருக்கீங்கிறத உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. இந்த ஆண்டில் எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனாக இருந்து உங்களோட நீதியின் பாதையையும் உத்தமமான வழியை எங்களுக்கு போதித்து அப்பா இந்த வழியில் நாங்கள் நடக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் ஏசப்பா உங்கள் வழி நடத்துகிற தேவனாய் இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. எபினேசராக இருந்து அவங்கள வழி நடத்தி அப்பா நீங்கள் அந்த ஆண்டு முழுவதும் அவங்கள போஷித்து அப்போ ஆவிக்குரிய நன்மைகள்னால் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.